Taste the Daily. திருவண்ணாமலை மாநகராட்சி தேனி மலையில் 2000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார். மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பழனி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிதி உதவி, வேட்டி சேலை, அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட குறுக்குப்பேட்டை 47வது தெற்கு வட்டம் அனந்தநாயகி நகர் பகுதியில் 1000 குடும்பங்களுக்கு 8 வகையான பொங்கல் பரிசு தொகுப்பினை அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வழங்கினார். அந்த பரிசு பெட்டக தொகுப்பில் பச்சரிசி, சிறுபருப்பு, முழுவெல்லம், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, முழு செங்கரும்பு உள்ளிட்ட 8 பொருட்கள் அடங்கி இருந்ததால் அதை பெற்றவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் குத்துவிளக்கு ஏற்றி பொங்கல் அடுப்பினை பற்ற வைத்து தொடங்கி வைத்தார். ஆரல்வாய் மொழி பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் அதிமுக பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 18வது அதிமுக கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி, கரும்பு உள்ளிட்ட தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர்.